இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 15ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடக ராசி. இன்றைய நாள் நவமி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதுலயும் இன்றைய நாளை பார்க்கும்போது புராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்ததுன்னா வீட்டில் எடுத்து சாப்பிட்டு போங்க. இந்த மைண்ட் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும், மறதி இருக்காது, அலைச்சல் இருக்காது. ஸோ பேசிக்கலாக நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடம்னு அர்த்தம். கடக ராசியில பூச நட்சத்திரம், 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். திரிகோணத்துல ஆல்ரெடி சனி குரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், பழைய விஷயங்களை தோண்டி நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நல்ல ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எண்ணெய் வியாபாரம், வீட்டுக்கு எண்ணெய் வாங்குறது, எண்ணெய் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அசாத்தியமான வெற்றி இருக்கும். எதுவாக இருந்தாலும் நிலையா இருக்கும். பயப்படாம வித் ஃபோர்ஸோட நிறைய விஷயங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் முக்கியமாக 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதில் சனி கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த நாள் உருவாக போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன எமோஷனே இருக்காது, எதுக்குமே ஐயோ பாவம் பார்க்க சமாச்சாரமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் பணம், எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக கணக்கு போட்டு தான் ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மாற்றம் ஏற்படும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இந்த நாள் அப்படி இருக்கு. எதுலையுமே நீங்க ஆணித்தனமாக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிடிவாதத்தோட ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம். பொதுவா 3ஆம் இடத்துல சனி இருந்தா எதிரி கைகால்லாம் நடுங்குமாமா. 3ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி. கண்டிப்பாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க உங்களை பத்தி பேச்சு கண்டிப்பா இருக்கும். நீங்க போய் கிராஸ் ஆனாலும் சரி, நீங்க அந்த இடத்துல இல்லைனாலும் சரி, கண்டிப்பாக உங்களை பத்தி நினைப்பாங்க, உங்களை பத்தி பேச்சு இருக்கும். உங்களுக்கு அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள், திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா பழைய நண்பர்களை ரொம்ப நாளா இழுத்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காம, குரோத, மோக, மத, மாத்சல்ய அப்படின்னு சொல்லுவோம். 5 விதமான குணங்கள் இருக்கு மனுஷங்கிட்ட. அது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்பு வரும்போது சம்டைம்ஸ் நம்ம குரோதத்தை காட்டுவோம், விச் மீன்ஸ் கோவத்தை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. கோவம்னா அது கோவமா காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அழுத்தம் மற்றவங்களுக்கு பயத்தை கொடுக்கும். எதுக்கு வேணும்? தேவையான பணம் ரிட்டர்ன் வரணும்ல, கொடுத்துருக்கோம்ல பணம், அதை ரிட்டர்ன் வரணும். குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னா புரியாது. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது தான் நடக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக குடும்பத்துல சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும், தேவையில்லாத வருத்தங்கள் இருக்கும். பட் இது நல்லதுக்குன்னு எடுத்துக்கலாம். சில இடங்கள் நம்ம கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் நல்லது நடக்கும். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுது. இந்த நாள் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே சந்திரன் இருக்காரு. திரிகோணத்துல சனி வக்கரமா இருக்கு. பழைய நண்பர்கள் மட்டும் கிடையாது, பழைய விஷயங்கள்லாம் முடிக்கக்கூடிய பிராப்தம். யாருக்காரு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கு ஒரு கேஸ் தான் இன்றைய நாள் முடியும். இன்றைய நாள் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமா வரும். நிறைய பேர் இன்றைய நாள் கோவில் குளங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். தாய் வழி உறவினர்கள், தாய் வழி சொந்தம் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல விவசாயம் செழிக்கும், சூப்பரா இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எடுத்த காரியங்களை வெற்றி, நினைச்ச விஷயங்கள்லாம் ஈஸியா முடிக்கிறது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நல்ல வசூல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள்ல மனசு சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். விரயத்துல எப்ப சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நாள்ல பொதுவா வேற ஊருக்கு போவோம், மற்றவங்களுக்காக கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போவோம், அந்யோன்யமா போகணுங்கிறதா ட்ரை பண்ணுவோம்.
சில இடங்கள்ல செலவுகள் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய நாள் உருவாக போறது. விரயத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்னு அர்த்தம். கொஞ்சம் அலையும், கொஞ்சம் வேலை இருக்கும், வேலையின் பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த வேலையில கெட்டிக்காரத்தனமா முடிப்பீங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பாக புது வேலை கிடைக்கும். சந்திரன் என்றால் மாற்றம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் பூசம் என்றால் சனி, சனி என்றால் கர்மாவிற்கான காரகன், கர்மாவிற்கான காரகன் என்றால் வேலை. 12ஆம் இடம்னா புது வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்கக்கூடிய பிராப்தம் அமோகமா இருக்கு. கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த லாபமா இருக்க போறது. லாபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்திரன் போய் 11ஆம் இடத்துல இருந்து சனி நட்சத்திரம் இருக்குன்னா பழைய நண்பர்கள் மூலியமா லாபம், பெரியவங்க மூலியமா லாபம், வீட்டுல சித்தப்பா இருந்தாருன்னா அவங்க மூலியமா நல்லது நடக்கும், எதிர்பார்க்கக்கூடிய தனப்பிராப்தம் இருக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், மன சந்தோஷம் இருக்கும். கலைஞர்களுக்கு பயங்கரமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்காத பல விஷயம் நடக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் அகலும். ஏன்னா 10ஆம் இடம்னா வேலை மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சு நிக்கணும், கடுமையான உழைப்புக்கு நீங்க அதிகாரத்தோட நிக்கணும் அப்படின்னா 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்றைய நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் நின்று சனி நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்கிறதுனால பொதுவாகவே இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், கனிம வளம் சார்ந்த வியாபாரம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஓயக்கூடிய அற்புதமான நாள். நீங்க தான் ஜெயிப்பீங்க, அப்போ ஒருத்தர் தொத்தான் ஆனும். அந்த அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா வராகமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாக்ஷாத் காமதேனுடைய அனுகிரகம் பயங்கரமா இருக்கு. பாக்யஸ்தானத்துல சந்திரன் சனி நட்சத்திரத்துல உட்காரும் பொழுது பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல பழைய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும். பழைய கட்டிடங்கள், பழைய நினைவுகள், அம்மா அப்பா பாட்டி தாத்தா வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். அதனால பொதுவாகவே ஒரு ஈஸியா ஒரு விஷயத்துல நுழையணும்னா உங்களுக்கு அந்த ஜனத்தொகையோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும், ஆதரவு இருக்கணும். அது இந்த நாள் நல்லா இருக்கு. எதுவா இருந்தாலும் ஈஸியா நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. எதுலையுமே தடை இல்லாம ஒரு காரியம் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அப்பாவுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலையுமே ஒரு ஒரு ஃபீலே இருக்காது, எல்லாம் நல்லபடியா முடியும், ஒரு தடையே இருக்காது. சாக்ஷாத் பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்றத்தை கொடுக்கிறது. ராசியா நிறம் கருநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக நாள் இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி. அஷ்டமத்துல சந்திரன் உட்காந்துன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பக்குவம் நிறைய இருக்கும். அஷ்டமத்துல சந்திரன் இருக்கும்போது எந்த அளவுக்கு கோவம் வருமோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல டீப்பா என்ன தப்பு இருக்குன்னு தோண வைக்கும், இன்னொரு ஆங்கிள் நம்ம திங்க் பண்ண வைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா போலீஸை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க, விஜிலன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்த்தா பயப்படுவாங்க, தப்பு பண்ணுறவன் தான் பயப்படுவான். அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணலைன்னா எதுக்கு பயப்படணும்? கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒரு டெஸ்டிங் பீரியட் இருக்குது. உடம்புல பிளட் சுகரே இல்லை, பிபியே இல்லை, ஆனால் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் எதிர்பாராத நடக்கக்கூடிய நன்மைகள் தான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது. பயணங்கள்ல சற்று கவனமா இருக்கக்கூடிய நாள். செலவுகள் கண்டிப்பாக இருக்கும், தவிர்க்கவே முடியாது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு பலத்தோடு இருக்கீங்க. பயங்கர பலம், சந்திர பலம் இருந்துன்னா உடம்புல ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ரத்தம் பாதிப்புகள் கொடுக்காது, மனோநிலை நல்லா இருக்கும், எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டி இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது, எல்லாமே நம்மை சார்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனப்பக்குவம் இருக்கும். அது என்ன பண்ணும் ஏது பண்ணும் பதட்டம் அடையாம, யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்கன்னா உடனே ஐயோ இப்படி சொல்றாங்களேன்னு எடுத்துக்காம எஸ் ஐ கேன் டூ அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். எப்பவுமே குஷியா சந்தோஷமா இருக்கணுங்கிற மனநிலை அதிகமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் இருந்தா எந்த வலி வேதனையை கொடுக்குமோ 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அதை ஜெயிக்கக்கூடிய வலிமையை கொடுக்கும். போராடி
ஜெயிக்கணும்ல, போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருமே வார் இருக்கும், எல்லார் வீட்லையுமே போர் இருக்கும். ஆனா ஜெயிக்கிறது யாரு அப்படின்னு ஒரு சமாச்சாரத்தை எடுத்து பார்த்தா 6ஆம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நீங்க ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே மனுஷால ஆழக்கூடிய தகுதி, செயல் வீரர்களாக டாஸ்க் மாஸ்டர், ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னா கண்டிப்பா நமக்கு அந்த ஒரு பிராப்தம் இருக்கணும். உங்க கீழே வேலை செய்யறவங்க பார்த்தா பயப்படுவாங்க. உணவுத்துறையில் இருக்கிறவங்க, மெடிசின் துறையில் இருக்கிறவங்க, நர்சிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். பொதுவா பெண்களுக்கு இந்த நாள் நிறைய வெற்றி இருக்கும். ஆனா சின்ன சின்ன போராட்டத்தை தவிர்க்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் இருக்கும்போது மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். மனசுல ஏக்கங்கள் இருக்காது. இது எப்படா நமக்கு நடக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. எவன் நடந்துரும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். பொதுவாக கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. வெளியூர் வெளிநாடு வாசிகளுக்கு நல்ல மாற்றம், மன சந்தோஷம் இருக்கு. ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். அமோகமான நாள். குழந்தைகளால லாபம், குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மீனத்துக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, மீனத்துக்கு சூப்பர், மகரத்துக்கு சூப்பர், விருச்சிகத்துக்கு சூப்பர், கடகத்துக்கு சூப்பர், கன்னிக்கு சூப்பர். 5 ராசிகள் அல்லது 5 லக்னங்கள்ல பெறக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கு. பகவத் சங்கல்பம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.